சுட சுட உளுத்தம் பருப்பு வடை கிறிஸ்பியா எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். சுட சுட வடை சுட்டு அதுல மோர் குழம்பு வச்சு அந்த வடையை போட்டு எடுத்தா சும்மா எம்மி டேஸ்டியா இருக்கும். வாங்க இந்த மாதிரி கிறிஸ்பியான வடை எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். நல்லா வாஷ் பண்ணிடணும். உளுத்தம் பருப்பை வாஷ் பண்ணிட்டு 1.5 ஹவருக்கு 2 ஹவர்ஸ்க்கு 1.5 கிளாஸ் உளுத்தம் பருப்புக்கு 2 கைப்பிடி அரிசி போட்டு ஊற வச்சிடணும். ஊற வச்ச பிறகு மிக்சியில போட்டு அரைச்சணும். திக்கு ஃப்ளேமா இருக்கணும். இல்ல மிளகு பவுடர் போட்டு அரைச்சு போடணும். சால்ட் அதுக்கு தேவையானது போட்டுக்க, கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு வடையை கவர்ல தட்டி சும்மா போட்டு எடுத்தீங்கன்னா கிறிஸ்பியான சுட சுட வடை ரெடி ஆயிடும். இந்த மாதிரி வடை சுட்டு ரெடி பண்ண பிறகு நம்ம மோர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம வீட்லயே வடை சுட்டு மோர் குழம்பு வைக்கும்போது செம்ம டேஸ்ட் எண்ணெயா இருக்கும். வடை பாருங்க எந்த அளவுக்கு கிறிஸ்பியா வந்திருக்கு, நல்லா சாஃப்டாவும் இருக்கும், சூப்பரா இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி வடை சுட்டு எடுத்து முடிச்ச பிறகு இப்போ மோர் குழம்பு எப்படி ரெடி பண்ணுறது பாருங்க. மோர் குழம்பு போட்டு செஞ்சு சாப்பிடும்போது எம்மி டேஸ்டியா இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வடை எப்படி சுடுறது, சுட்ட பிறகு மோர் குழம்பு எப்படி சுட சுட இந்த அளவுக்கு எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்படி ஒரு வாட்டி மோர் குழம்புல வடை சுட்டுதான் செஞ்சுதான் பாருங்களா, சாப்பிடாத பிள்ளைங்க கூட கேட்டு வாங்கி ருசிச்சு சாப்பிடுவாங்க. இப்படி இந்த மோர் குழம்பு எவ்வளவு டேஸ்டா எண்ணெயா வந்திருக்குன்ட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு டேஸ்ட் எப்படி வந்திருக்கு சொல்லுங்க. வாங்க ஃபர்ஸ்ட் இப்ப துவரம்பருப்பு ஒரு கைப்பிடி, அரிசி ஒரு கைப்பிடி, பச்சை மிளகாய், இஞ்சி, துவரம்பருப்பு அரிசி ஒரு 1/2 hour ஊற வச்சணும். மிக்சியில போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். தயிரை கெட்டி இல்லாம நல்லா தண்ணி கொஞ்சம் ஊத்தி கரைச்சி வச்சுக்கணும். நம்ம மிக்சியில அரைச்ச அந்த பேஸ்ட் எடுத்து இதுல கலந்துக்கணும். கூடவே தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். நம்ம அந்த கிண்ணத்துல ஒட்டியிருக்க பேஸ்ட்டுக்கும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி கரைச்சி அதை ஊத்திடணும். இப்ப அது கூட நம்ம மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்றோம். குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்றோம். சில்லி போடாதீங்க, குழம்பு மிளகாத்தூளி போட்டா கொஞ்சம் காரம் லிமிட்டா இருக்கும். ஸோ குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுட்டு தேவையான சால்ட் போடுங்க. ஸோ போட்டு இதெல்லாம் நல்லா கரைச்சி வச்சுடுங்க. கரைச்சிட்டு கூட நம்ம தண்ணி வேணும்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. கம வாசம் நல்லா மனமா வர்றதுக்கு நம்ம எப்பவுமே ஒரு பெருங்காயம் போட்டால் ஜீரணமும் ஆகும் நம்மளுக்கு. ஸோ கண்டிப்பா பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி முடிச்ச பிறகு கட்டி இல்லாம நல்லா ஊத்தி தண்ணி கொஞ்சம் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணீங்கன்னா இப்போ நம்ம மோர் குழம்புக்கு தேவையான மசாலா இதுல எல்லாமே போட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்ச பிறகு கடாயில வச்சு தாளிச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரா மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது கலக்கி முடிச்சுட்டு உப்பு காரம் மட்டும் கரெக்டா இருக்கா பாருங்க. உப்பு காரம் தேவைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இந்த மோர் ரொம்ப கெட்டியா இருக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியம் தண்ணியா வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம அடுப்புல போட்டு தாளிச்சு பிறகு துவரம்பருப்பு போட்டு இருக்கனால குழம்பு கொஞ்சம் கெட்டி ஆயிடும். ஸோ தண்ணி லிமிட்டா ஊத்திக்கிட்டு இந்த அளவுக்கு பதம் இருந்தா போதும். மிளகாத்தூள் இல்லாம நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம எப்படி தாளிக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். எண்ணெய் ஊத்தி கடுகு பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் போட்டு இப்ப அந்த கலக்கி வச்ச மோர் தூக்கி அதுல போட்டு இறக்கினீங்கன்னா சூப்பரான இப்ப மோர் குழம்பு ரெடி ஆயிடும். மீடியம் ஃப்ளேம்ல வச்ச பிறகு குழம்பு நல்லா கொதி வந்த பிறகு வடைய போட்டு நல்லா ஒரு 2 கொதி வந்த பிறகு இறக்குனீங்கன்னா சுட சுட வடை மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப ஒரு தடவை செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்க பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கிறிஸ்பியா சைட்ல 2 வடையை வச்சு மோர் குழம்புல இருக்க வடையை ஒண்ணு போட்டு சும்மா குழம்பு ஊத்தி பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சும்மா எம்மி டேஸ்டியா இருக்கும். பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க வடை எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்கு பாருங்க. குழம்புல போட்ட வடையை வச்சு பிசைஞ்சு ஒரு வாய் சாப்பிட்டா எந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சது என் சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.